சாதாரணமாக இரண்டு நண்பர்கள் சந்தித்து பேசும்போது அவங்க ஏதாவது ஒரு பொதுவான கருத்தை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒத்த கருத்தும் இருக்கலாம், இல்லை மாறுபட்ட கருத்தும் இருக்கலாம். ஆனால் அவங்கவுங்க துறை சார்ந்து அவங்க பேசும்போது அவங்கவுங்க துறை தான் அவங்கவுங்களுக்கு சிறந்ததாக ரெண்டு பேருமே பேசுவாங்க. இது இயற்கையானது. அதே மாதிரி இரண்டு வெவ்வேறு நபர்கள், இருவரும் வெவ்வேறு துறையை சார்ந்தவர்கள், இருவரும் அவரவர்கள் துறையில் சிறந்து விளங்குபவர்கள். ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தர் துறையை பற்றி குறைத்து பேச மாட்டார். அதே நேரத்தில் ரெண்டு பேரும் நண்பர்கள், அதில் ஒருத்தர் புலவர், இன்னொருத்தர் அரசர். அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையான உரையாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்தை விளக்கும் ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. செல்வக் கடுங்கோ வாழியாதன் அப்படிங்கிற ஒரு சேர மன்னன் இருந்தாரு. அவர் புலவர் கபிலருக்கு நெருங்கிய நண்பர். கபிலர் அவர்கள் பாடிய பெரும்பாலான பாடல்கள் செல்வக் கடுங்கோ வாழியாதனை மையமாக வைத்துதான் பாடப்பட்டது. ஒரு முறை கபிலர் அவர்கள் சேர நாட்டுக்கு வந்து செல்வக் கடுங்கோவின் அரண்மனையில் ஒரு சில நாட்கள் தங்கியிருந்தார். அப்போது வீரமும் கவிதையும் நட்பு கொண்டாடின. அவங்க இருவரும் பேசிட்டு இருந்தாங்கன்னா பல்வேறுபட்ட விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. ஒரு முறை அவங்க ரெண்டு பேருமே சேர நாட்டு கடற்கரை ஓரத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்பயும் அவங்க பல விதமான பேச்சுகள் பேசிட்டு இருக்காங்க. அப்ப செல்வக் கடுங்கோ கபிலர் புலவரை பார்த்து கேட்கிறாரு, புலவரே, வீரத்துக்கும் கவித்துவத்துக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை அப்படின்னு புலவர் கேட்டிருக்காரு. திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு செல்வக் கடுங்கோ சொல்றாரு, இல்லை கபிலரே, ஒரு வேடிக்கையான எண்ணம் எனக்கு உருவாச்சு. நீங்க சொல்லை தொடுத்து கவி பாடும் பாவலர், நான் வில்லை தொடுத்து போர் செய்யும் காவலன். உங்களோட செயல் பூக்களின் மலர்ச்சி மாதிரி மென்மையானது, என்னோட செயல் கத்தியோடு கத்தி மோதுவது மாதிரி வன்மையானது அப்படின்னு இருக்காரு. கபிலர் சொல்றாரு, கடுங்கோ, உன்னோட சிந்தனை ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே நான் வேற விதமா சொல்றேன். ஆற்றலின் மலர்ச்சி கவிதை, ஆற்றலின் எழுச்சி வீரம், அழகினுடைய சலனம் கவிதை, ஆண்மையின் சலனம் வீரம். இப்படி பேசிட்டே வந்துட்டு இருந்த கபிலர் அவருக்கு முன்னாடி இருந்த பள்ளத்தை பார்க்காமலே பேசிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த பள்ளத்தில் காலை வச்சு விழ போயிருந்த கபிலரை பக்கத்தில் இருந்த செல்வக் கடுங்கோ அவரோட கையை இறுக பிடிச்சி நிப்பாட்டிட்டாரு. அவர் பிடிக்கும் போது தான் உணர்ந்திருக்காரு, கபிலரோட கை அவ்வளோ மென்மையாக இருந்திருக்கு, பெண்களின் கை மாதிரி அவ்வளோ மென்மையாக இருக்கே அப்படின்னு ஒரு சில வினாடிகள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்திருக்காரு செல்வக் கடுங்கோ. கபிலர் சொல்றாரு, அரசே, இதோ நிதர்சனமான உண்மை. நான் செய்யவிருந்தது கவிதை, ஆனால் இதை நீங்கள் காப்பாற்றுனீங்க பார்த்தீங்களா, அதான் உங்களோட வீரம். அதுக்கு எனது மனமார்ந்த நன்றி அப்படின்ட்டு இருக்காரு கபிலர். செல்வக் கடுங்கோ ஆச்சரியத்தோடு என்ன இருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும் கபிலரே, உங்களோட கை என்ன இவ்வளோ மென்மையா இருக்கு, பெண்களின் கை மாதிரி இவ்வளோ மென்மையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு இருக்காரு. கபிலர் சொல்லியிருக்காரு, நீ சொல்றதை பார்த்தா என்னோட கையை விட உன்னோட கை வலுவானதாகவும் கரடு முரடாகவும் இருக்கிற மாதிரி தோணுதே அப்படின்ட்டு இருக்காரு. உடனே செல்வக் கடுங்கோ சொல்றாரு, ஆமா உண்மைதான், என் கையை பாருங்க எவ்வளோ சொரசொரன்னு எவ்வளோ கரடு முரடா இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. கபிலர் சொல்றாரு, நல்லது கடுங்கோ, நான் தடிக்க விழ போனாலும் போனேன், உனக்கு ஒரு உண்மையை விளக்குறதுக்கு இது பயன்படுது. என்னை போன்ற புலவர்கள் எல்லாருமே அறிவாலும் சிந்தனையாலும் மட்டுமே அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு உடல் உழைப்பு அந்த அளவுக்கு கிடையாது. அதனால எங்கள் உடலும் சரி கைகளும் சரி பெண்களைப் போல மென்மையா இருக்கு. ஆனால் நீயோ உன் போன்ற வீரர்களும் கைகளாலும் உடலாலும் அதிகமாக உழைக்கிறீங்க, அதனால உங்களது கைகளும் உடலும் வன்மையா இருக்கு அப்படின்னு கபிலர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு இருந்த செல்வக் கடுங்கோ கேட்டிருக்காரு, புலவரே, இந்த உலகத்துக்கு அறிவால் உழைப்பவர்கள் முக்கியமா இல்ல உடலால் உழைப்பவர்கள் முக்கியமா அப்படின்னு. அதுக்கு கபிலர் சொல்லியிருக்காரு, இருவருமே முக்கியம்தான் அரசே. நீதி, உண்மை, மென்மை, கவிதை இதெல்லாம் அழிஞ்சிடாம இருக்கிறதுக்கு அறிவு வேணும். ஆனா அந்த அறிவை காக்கிறதுக்கும் அறிவுக்கு துணையா இருக்கிறதுக்கும் உழைப்பு வேணும் அப்படின்னாரு. உடனே செல்வக் கடுங்கோ சொல்லியிருக்காரு, ஆகா, என்ன அற்புதமான ஒரு விளக்கம், என்ன ஒரு தத்துவம் அப்படின்ட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருந்த கபிலர் சொல்றாரு, தத்துவமாவது விளக்கமாவது, நீ அளித்த சோறு இப்படி பேச சொல்லுது கடுங்கோ. உன்னை போன்ற மன்னாதி மன்னர்கள் எல்லாம் நல்லெண்ணத்தோடு எங்களை போன்ற புலவர்களை வளர்த்ததன் காரணமா உடல் மென்மையா இல்லாமல் எப்படி போகும்? கரியையும் சோற்றையும் இன்னப்பிறவும் கொடுத்து எங்களுக்கு உடல் உழைப்பே இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டுட்டு மட்டும்தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உடல் உழைப்புங்கிறதுக்கே இல்லாமல் போயிடுச்சு இல்லை. எங்கள் உடல் இவ்வளோ மென்மையாக இருக்கிறதுக்கு உன்னை போன்ற பல தமிழ் மன்னர்கள் தான் காரணம் அப்படின்னு கபிலர் சொல்லியிருக்காரு. கடுங்கோ சொல்றாரு, நியாயத்தை மாதிரியே புலமையையும் அறிவையும் வளர்க்குறது எங்களோட பணி தான் அப்படின்னு இருக்காரு. இது போதுமே, இது வச்சுட்டு இன்னும் 1000 காவியங்கள் நான் பாடிடுவேனே. வெறும் செடிக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வளர்க்குறீங்க, நாங்கள் பூத்து கொளித்து மனம் பரப்புறோம் அப்படின்னு இருக்காரு கபிலர். இருந்தாலும் மலர் செண்டு மாதிரி உங்கள் கை இருக்கிறது ஒரு ஆச்சரியம்தான்
அப்படின்னு சொல்லிட்டு புலவர் நடந்திருக்காரு, மன்னர் நடந்திருக்காங்க. 2 பேரும் கையை வீசி நடந்திருக்காங்க. அதில் ஒரு கை வீச்சில் குடைவு தெரிஞ்சிருக்கு, இன்னொரு கை வீச்சில் கம்பீரமும் மெடுக்கும் தெரிஞ்சிருக்கு. அன்பும் ஆதரவுமே கவிதையை வளர்க்கும் சாதனம் அப்படிங்கிறத இந்த கதை விளக்குது. சங்க காலத்தில் புலவர்களை செல்வ கடுங்கோ மாதிரியான தமிழ் மன்னர்கள் பொன்னும் பொருளும் கொடுத்து வளர்த்து வந்தார்கள். அதனால அந்த புலவர்களுக்கு வேற எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதிகமாக அவங்களால சிந்திக்க முடிஞ்சிச்சு. அப்படி சிந்தித்ததன் காரணமா எண்ணிலடங்கா கவிதைகளும் காவியங்களும் காப்பியங்களும் உருவானது. அதே நேரத்தில் அவங்க பசியில் இருக்கும்போதோ இல்லை உடல் சோர்வாக இருக்கும்போதோ இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்கும்போதோ அவங்களால சிறந்த படைப்புகளை படைச்சிருக்க முடியாது. அதே மாதிரி ஏதாவது கிரியேட்டிவாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மனசையும் உடம்பையும் ரிலாக்ஸாக வச்சுங்க, நல்ல நண்பர்களோட பழகுங்க, நிறையா படிங்க, உங்களோட கற்பனையும் விண்ணை தாண்டும். சமையல் செய்கிறதுல தொடங்கி விமானம் ஓட்டுறது வரைக்கும் கிரியேட்டிவிட்டி மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாது, ஆனால் செய்ய முடிஞ்ச நபர்கள் ஒரு சில சின்ன சின்ன உதவிகள் கிடைக்காம சிரமப்பட்டு இருப்பாங்க. அது போன்ற நபர்களுக்கு நம் தமிழ் மன்னர்கள் உதவி செஞ்ச மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவியை தாராளமாக பண்ணுங்க. இந்த வீடியோவை தேவைப்படும் நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பல கதைகளை கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.